அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார், அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு முக்கிய சில நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய கிருபையால் நாமெல்லாம் பார்த்து கொண்டு வரும். டெய்லி பயான் எப்படி இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கா? போகுதா? சரி, ஓகே. அது டெய்லி தொடரும் நாடகம் மாதிரி என்ன செய்யறோம், போயிட்டு தானே இருக்கிறோம். அப்படின்னா அது இல்லைல்ல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களினுடைய மிஅராஜ் பயணத்தை குறித்து என்ன பண்ணோம்னா நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். அதுல கடைசியாக அந்த மக்கத்து குறைஷியர்களும் அபூஜஹலும் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் என்பதோடு என்ன செய்தோம், நிறுத்திவிட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நடந்த நிகழ்வுகள் எல்லாம் விவரித்து சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் அங்க கண்ட அந்த பள்ளிவாசலினுடைய அந்த தோற்றத்தை வர்ணனை என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வந்திருக்கக்கூடிய மக்களினுடைய வாயடைக்கக்கூடிய விதமா என்ன பண்றாங்க, அதை அழகிய முறையில வர்ணித்து காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் யோசிச்சே பார்க்கல, நம்ம முழுசா சொல்லிடுவோமா அப்படிங்கறத ஒரு பயத்தோட தான் என்ன பண்றாங்க, வர்ணிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாங்க. பள்ளிவாசலுடைய நிலை இப்படி இருந்துச்சு, கதவு இப்படி இருந்துச்சு, ஆனா இப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பொறுமையா ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ் என்ன பண்றான், அந்த பள்ளிவாசல அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்டுமே காட்சிப்படுத்தக்கூடிய விதமா என்ன பண்றான்னா, ஒரு இடத்துக்கு பக்கத்துல அல்லாஹ் காட்சிப்படுத்தி காட்டுறான். ஒரு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, முழுமையாக அந்த பயணத்தினுடைய நிகழ்வை என்ன பண்றாங்க, அந்த பள்ளிவாசலுடைய தோற்றம் அப்படியே முழுவதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வர்ணனை செய்து காட்டி விடுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க சில மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பைத்துல் முகத்தஸ என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்திருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவர் அங்க கண்ட நிகழ்வுகளை அந்த பள்ளிவாசலுடைய தோற்றத்தை என்ன பண்ணாரு, அப்படியே அங்கே இருப்பதை போன்றே சொல்லிவிட்டார். இப்படி என்ன பண்றாங்க, அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பதிலுக்கு தோதுவாக, பதிலுக்கு ஏற்றவாக என்ன செய்யறாங்க, அமைதியாக போகக்கூடிய சூழலை பார்க்கும். இப்ப இங்க என்ன பண்ணிடுறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிலை நடந்திருக்கு. அப்ப இதான் மிஅராஜினுடைய அந்த சுருக்கமான ஒரு விளக்கம், சரிங்களா? இப்ப இதை தாண்டி மிஅராஜுடைய இந்த நிகழ்வுல அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்பணும். அதான் மார்க்குன்னு சொன்னது. ரசூலுல்லாஹ் போனாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, அந்த தொழுகையை வாங்கினாங்க, 7 வானத்துக்கு போனாங்க. அந்த நிகழ்வுகளை நம்ப வேண்டியது ஒரு முஃமினுக்குரிய காரியம், அவ்வளவுதானே தவிர அந்த மிஅராஜுக்காக வேண்டி சிறப்பு தொழுகையோ அல்லது மிஅராஜை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி சிறப்பு நோன்பு வைப்பதோ சிறப்பு வணக்க வழிபாடுகள் செய்வதோ அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு சொன்னா துளிய அளவிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அதுக்கு தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு இருந்த 7 நபி தோழர்கள் என்ன செய்திருக்கலாம், ரசூலுல்லாஹ் இந்த நாள்ல தான் மிஅராஜுக்கு போனாங்க, இதனால பல சங்கடங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திச்சாங்க, மக்கள் எல்லாம் நம்பாம இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பயங்கரமா கவலைப்பட்டாங்க, இருந்தாலும் அல்லாஹ் காப்பாத்துனா. அவ இதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்போம், அல்லாஹ்வுக்காக என்ன செய்வோம், தொழுவோம்னு சொல்லி 7 நபி தோழர்களோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதரோ ஏதாவது ஒரு வணக்க வழிபாட்டை செஞ்சிருப்பாங்களா? கிடையாது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா, அந்த மிஅராஜ் என்ற விண்ணுலக பயணத்தை நம்ப வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய ஒரு காரியமாக இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த நிகழ்வு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னவாகுதுன்னா, சில குறிப்பிட்ட காலங்க அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் 7 நபி தோழர்களும் ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொள் காட்டுறாங்க. இதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய திருப்புமுனை என்று சொல்லலாம்.
ஏன்னா பயங்கர எதிர்ப்பு. எல்லாரும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அடிச்சு உதைச்சு துன்புறுத்துறாங்க, ஊரை விட்டெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க, பயங்கரமான எதிர்ப்பு நடக்கு. அப்ப இந்த சூழல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்ன பண்றாங்கன்னா, சில நபி தோழர்கள் அபிசீனியாவிற்கும் சில நபி தோழர்கள் மதீனாவிற்கும் என்ன செய்யறாங்க, நாடு துறந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த ஊர்ல இருந்து இப்போதைக்கு கடைபிடிக்க முடியல, இப்போதைக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை சுதந்திரமாக செய்ய முடியல, அல்லது செய்வதற்கு முனைந்தாலும் பயங்கரமான எதிர்ப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்ம மார்க்கத்தை என்ன செய்யணும், முழுமையாக அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என்ன செய்யறாங்க, சில பேர் இந்த 2 நாடுகளுக்கும் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அதுல அபிசீனியாவிற்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய தலைவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆனா இருந்தாலும் அவர் என்ன செய்யல, இந்த முஸ்லிம்கள் வருவதையோ அந்த வணக்க வழிபாடுகள் செய்வதையோ எந்த ஒரு விதமான தடையும் என்ன செய்யல, அவர் போடல. அப்ப அங்க சில பேர் போறாங்க, மதீனாவுக்கு சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, போகக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அப்ப இப்படியே ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்ன செய்கிறது, தொடரக்கூடிய ஒரு சூழல் நபி தோழர்களுக்கு மத்தியில இருக்கிறது. இதுக்கு அடுத்து தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அனுமதி வந்ததுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த ஊர் மக்கா, அங்கதான் வகை செய்தி முதலாக அருளப்படுகிறது. அங்கேதான் பல எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, ஹிஜ்ரத் சென்று போகக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் பண்ணுவதற்காக வேண்டி கூட ஒரு ஆளை அழைத்து செல்லும். கூட போறவங்க யாருன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. சரிங்களா? இவர்களையும் ஹிஜ்ரத் செய்வதற்கு துணையோடு அழைத்து செல்லுகிறார். இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. எப்பயும் ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அபூபக்கருடைய வீட்டுக்கு ஒண்ணு காலையில போவாங்க, இல்ல சாயங்காலம் போவாங்க. இந்த 2 நேரத்தை தவிர அவர் எப்பயும் பொதுவா என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் போக மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது அபூபக்கர் வீட்டுல என்ன பண்றாங்க, தன்னுடைய மகள்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட என்ன செய்யறாங்க, வீடுகள்ல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு சூரியன் உச்சத்துல இருக்கும்போது மதிய நேரத்துல என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா போறாங்க. ரசூலுல்லாஹ் வரக்கூடிய செய்தி அபூபக்கர் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தூதுவருக்கு தெரியுது. உடனடியாக வீட்டுல தகவலை கொடுக்குறாங்க, அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் வேகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த தூதுவர் சொல்றாங்க. உடனடியாக அபூபக்கர் வீட்டுல உள்ளவங்களோட ஆலோசனை பண்றாங்க. இன்னும் எப்ப ரசூலுல்லாஹ் இந்த நேரத்துல வரமாட்டாங்களே, ஏதோ பிரச்சனை போல, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஏதோ நிலை ஏற்பட்டிருக்கு. அதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த நேரத்துல சம்பந்தம் இல்லாத நேரத்துல நம்மள வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லி வீட்டுல உள்ள மகள்களோடு அபூபக்கர் என்ன பண்றாங்க, அந்த செய்தியை பரிமாறி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வீட்டை நெருங்குகிறார். நெருங்கிய உடனடியே என்ன பண்ணல, வீட்டுக்குள்ள புகுந்துடல. வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒழுங்குமுறை இருக்கா இல்லையா, என்னதான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழராக இருந்தாலுமே எடுத்தெடுப்புல சரி தன்னுடைய நண்பர் வீடு தானே, நான் ஃப்ரெண்டு வீடு தானே, போனா யார் என்ன சொல்ல போறா, யார் என்ன ஏற்க போறா, எதுவும் நினைச்சிக்க மாட்டாங்க அப்படின்லாம் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தெடுப்புல உள்ள போயிரு. அழகிய பண்பு கொண்டவர்களாக இஸ்லாத்தை சரியான முறையில கடைபிடிப்பவர்களாக முறையா என்ன பண்றாங்க, வீட்டில உள்ளவரிடத்துல அனுமதி கேட்கிறாங்க, உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சலாம் சொல்லி என்ன பண்றாங்க, அனுமதி கேட்கும் போது அபூபக்கர் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப உள்ள என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் போய் அபூபக்கர்ட்ட அந்த செய்தியை சொல்லணும். என்ன செய்தியை, ஹிஜ்ரத் போகணும்னு அல்லாஹ்விலிருந்து அனுமதி வந்துருச்சா இல்லையா, இப்ப இந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்லணும். உடனடியே என்ன செஞ்சிட முடியாதுன்னா பப்ளிக் அதை பேசிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே பயங்கர இடங்களை மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குறைஷி மக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் பிடிக்கணும், அவங்களை என்ன செய்யணும், கட்டி போட்டு வைக்கணும், இப்படி எல்லாம் பல ஏற்பாடு ஓடிக்கொண்டிருக்கிறது, பல எதிர்ப்பு இருக்குதா இல்லையா. ஓப்பனா பேசுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் யோசிச்சாங்க, பயந்தாங்கன்னு சொல்றதை விட கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதனுடைய பின்விளைவை பத்தி என்ன செய்யறாங்க, உடனடியே பேசவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே முதல்ல வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொன்னேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அபூபக்கர் சொல்றாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் பிள்ளைங்களை தவிர, அதாவது உங்களுடைய குடும்பத்தாரை தவிர வேற யாரும் என்ன செய்யல வீட்டுல இல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க அபூபக்கர் சொல்றாங்க. அப்ப அதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக என்ன அனுமதி வந்துருச்சு, உடனடியே என்ன பண்றேன், நான் நாடு துறந்து மதீனாவுக்கு போக போறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எங்களோட வருவது எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்குது, அப்ப நீங்களும் என்ன செஞ்சிருங்க என்னோட கிளம்பி வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லா தகவல்களையும் சொல்லிவிட்டு அபூபக்கரை இணைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க ஹிஜ்ரத் செய்வதற்கான அந்த ஆயத்த பணிகளை மேற்கொள்றாங்க. எப்படி எல்லாம் பயண ஏற்பாட்டை பண்றாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட 2 ஒட்டகம் இருந்திருக்கு. 2 ஒட்டகம் என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறாங்க, பயணத்துக்கு போற மாதிரியான அந்த தகுதி படைத்த ஒட்டகமா 2 வச்சிருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ற 2 ஒட்டகம் இருக்கு, உன்னை வேணா என்ன செஞ்சுக்காங்க நீங்க வச்சுக்கங்களேன் பயணத்துக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க அபூபக்கர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. தன்னுடைய தோழர் தான், நெருக்கமானவர் தான், ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றவர் தான், ஒரு இக்கட்டான சூழல், அந்த இக்கட்டான சூழல்ல கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகணும், பயணத்துக்கு வாகனம் தேவைப்படுது, ஒட்டகம் அந்த காலத்துல இருந்துச்சு, அப்ப அந்த ஒரு ஒட்டகத்தையும் அபூபக்கர் இலவசமா தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹிஜ்ரத் செய்த முழுமையான நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அபூபக்கரை நோக்கி என்ன பண்றாங்கன்னா, இல்ல எனக்கு இலவசமாக என்ன செய்ய வேண்டாம், அதை நீ எனக்கு தர வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப உறுதியோட இருக்கு. நீங்க நம்மளெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நோன்பு திறக்கும் போது கூட ஒரு 50-100 பேருக்கு வாங்கி வச்சிருக்கோம்னு வைங்களேன், அன்னைக்கு 70 பேர் தான் நோன்பு திறக்க வந்திருப்பாங்க. ஒரு 30 வடை, 30 சம்சா, 30 பப்ஸ் மிஞ்சி இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருக்கும் போது எல்லாரும் நோன்பு திறந்த டைம் வந்துடும். மணியை பார்ப்போம், மணி 6:24 இஃப்தாரா, 23:50 செகண்ட் ஆயிரும். பரவாயில்ல, 30 கொட்டு அன்னைக்கு எம்டியா கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு எப்படி என்ன செஞ்சிடும், மெதுவா சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒன்ன சாப்பிட்டு போயிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க பாதியை சாப்பிட்டு பாதி வச்சுட்டு போயிடுவாங்க, நமக்கு எப்படி கூடுதலா கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்தே இருக்கும்போது திடீர்னு இஃப்தார் நேரத்துல மட ஒரு கூட்டம் உட்காந்து, பாவி பயல இந்த நேரத்துலதான் கரெக்டா வருவியா நீனு, எக்ஸ்ட்ரா ஒரு வடை எனக்கு கிடைச்சிருக்குமே நோம்பு திறக்கும் போது, பள்ளிவாசல ஏற்பாடு பண்ண ஒரு சம்சா கூடுதலா கிடைச்சிருக்கு, இப்படி என்ன செய்வோம் நம்ம மனதில இருக்கு, ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது. இப்ப இதெல்லாம் எப்படி நம்முடைய நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி இலவசத்துக்கு பெரும்பாலும் எல்லாரும் நேசிப்போமா இல்லையா? ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறதை விட ஒரு இடத்துல ஃப்ரீயா போறாங்கன்னா மக்கள் ஓடோடி போயிடுவாங்க. 1 வாங்கினா 1 இலவசமா, 2 வாங்கினா 1 இலவசமா, அப்ப 1 லக்கு தானே. நம்ம பையில காசு சேஃப்டியா தானே இருக்கு. 300 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கணும், அப்ப 400 ரூபாய் கொடுத்து 2 சேலை வாங்கினோம்னா கூடுதலா அதே ரேட்ல உள்ள ஒரு சேலை கூட கிடைக்குன்னு சொன்னா லக்கு தானே. இதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரியான விஷயங்கள்ல முழுக்க எல்லாம் என் சொந்த செலவுல தான் இருக்கணும், எல்லாம் எனக்கு ஓசியில கிடைக்க வேணாம் அப்படின்னு என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒரு ஒட்டகத்தையும் விலை பேசி என்ன பண்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட அதை விலை பேசி வாங்கக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப இப்படி இந்த வாகன ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் பயணத்துல என்ன தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். அந்த சாப்பாடு என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் அவங்க வீட்டுல தயார்படுத்துறாங்க, சாப்பாடு தேவைப்படும். போற வழியில செலவினங்களுக்காக காசு தேவைப்படுமா இல்லையா? அந்த காலத்துல திரகம் தான் இருந்துச்சு. அப்ப சில குறிப்பிட்ட திரகங்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அபூபக்கர் அவங்க வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா பயத்தோட பாக்குறாங்க, என்னப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியா, ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா, அப்ப வீட்டுல செலவினங்களுக்கு எதுவுமே விட்டு வைக்காம போறீங்க, இப்ப நாங்களாம் என்ன பண்றது இப்படிங்கிற தோணில என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லி அபூபக்கருடைய தந்தை அபூ குஹாஃபா கேட்கிறாங்க. உடனே அஸ்மார் அலி சொன்ன பதில பாருங்க. அபூபக்கருடைய மகளார் தான் அஸ்மார் அலி. அவங்க சொல்றாங்க, ஒரு இலக்கியமா பேசுறாங்க, என்னுடைய தந்தையே அபூ குஹாஃபாவே அவர் நமக்காக நன்மைகளை விட்டுட்டு போறாரு, இதெங்க நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க, அல்லாஹ் நமக்கு தருவான், எவ்வளவு நன்மை என்ன பண்ணிட்டு போறாங்க, என்னுடைய தகப்பனார் நமக்காக விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி அஸ்மார் அலி என்ன பண்றாங்க அங்க அபூ குஹாஃபாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப இப்படி திரவங்களை என்ன பண்றாங்க தயார்படுத்தி வைக்கிறாங்க. உணவுகளை என்ன செய்யணும், கெட்டுதான் அந்த காலத்துல கொண்டுட்டு போவாங்க. ஒரு மரப்பையிலையோ
தோல் பையிலையோ துணியில என்ன செய்வாங்கன்னு சொன்னா உணவுகளை கட்டி வச்சு அதை அழகிய முறையில அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. கொண்டு போறதுக்கு துணி இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இப்ப அஸ்மார் அலி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அஸ்மார் அலி சொல்றாங்க, இந்த இடுப்புல கட்டக்கூடிய அந்த கச்சு துணின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அது ரெண்டா கிழிச்சு போடு அப்படின்னு என்ன பண்றாங்க அபூபக்கர் அலி சொல்றாங்க. இப்ப அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, ரெண்டா கிழிச்சு அதுல ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த சாப்பாடை வச்சு என்ன செய்யறாங்க, கெட்டி கொடுத்து அனுப்புறாங்க. அதனாலதான் அஸ்மார் அலிக்கு வரலாற்றுல இரண்டு கச்சுடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு கச்சுடையவள் யாரும் கேட்டா யாரை குறிப்பிடுவாங்கன்னா அஸ்மார் அலியை தான் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்துல ரசூலுல்லாவை தாண்டி அபூபக்கரோடு சேர்ந்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் உட்பட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவ்வளவு தியாகத்தை ரசூலுல்லாவோடு செய்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். அப்ப இப்படி வாகனம் ஏற்பாடு பண்றாங்க, உணவுகளை ஏற்பாடு பண்றாங்க, செலவினங்களுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா காசு பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு கட்டத்துல பயண ஏற்பாட்டுக்கான எல்லா விதமான வேலைகளும் முடிஞ்சிருச்சு. கிளம்புறதுதான் வேலை. ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணுவா இல்லையா, பவுடர் இருக்கா, சீப் இருக்கா, சோப்பு இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா, 10 நாள் தங்க போறோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இல்ல 2 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இல்ல காலையில ஒரு ட்ரெஸ்ஸா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் செக் பண்ணி பார்ப்போமா இல்லையா. இப்ப இதெல்லாம் பயண ஏற்பாடுக்குண்டானே அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க ஏற்பாடு பண்ணி வச்சு கிளம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் என்னவாகுதுன்னு சொன்னா மக்கத்து குறைஷியர்கள் கடும் வெறியோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயோ போகக்கூடிய செய்தி தெரிஞ்சிருச்சு. உடனே மக்கத்து குறைஷியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கடவுள்கள் லாத்து உஸ்ஸாலா இருக்கிறாங்களே சிலைகள், அந்த சிலைகளுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செஞ்சிடணும், நாடு கடத்திடணும், இல்ல அவங்க இல்லாம ஆக்கிடணும். இந்த மாதிரி குறைவெறி தாக்குதலோட என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கடவுள்கள் மீது சத்திய பிரமாணத்தோட போறாங்க. சவால் விட்டு வருவாங்களா இல்லையா. ஒரு ஊர் தலைவர் இருக்கிறாரு, முக்கியமானவராக இருக்கிறாருன்னா தலைவரே இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம், கண்டிப்பா முடிச்சிடுவோம், இன்னைக்கு நாங்க முடிச்சுட்டு தான் உங்க முகத்துல முடிப்போம் இப்படியெல்லாம் பேசுவாங்களா இல்ல சில தைரியசாலிகள்லாம். அது மாதிரி இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா லாத்து உஸ்ஸாக்கு முன்னாடி அந்த சத்திய பிரமாணத்தோட என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதரை க்ளோஸ் பண்ணிடணும், இல்ல மக்கா நகரத்தை விட்டு என்ன செஞ்சிடணும் வேற இடத்துக்கு நாடு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். இந்த செய்தி எல்லாத்தையும் ஃபாத்திமா ரலி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் சும்மா இருப்பாங்களா? ஃபாத்திமா ரலி என்ன பண்றாங்க, நேரா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போறாங்க. என்னுடைய தகப்பனாரே, அல்லாஹ்வின் தூதரே, இம்மாதிரி உங்களை தீர்த்து கட்டுவதற்காக, உங்களை நாடு கடத்துவதற்காக அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபாத்திமாவே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமா ரலி என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் உது செய்றாங்க, பள்ளிவாசலுக்கு போறாங்க. 2 ரக்காயத் என்ன பண்றாங்க தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. தொழக்கூடிய இந்த நேரத்துல மக்கத்து குறைஷியர்கள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க ரவுண்டு கட்டி ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து வெளியில நிக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா கீழே கிடந்த மண்ணை அள்ளி என்ன செய்யறாங்க, சில முனாஃபிக்கீன்கள் மேல என்ன பண்றாங்கன்னா அந்த எதிரிகள் மேல தூக்கி வீசிடுறாங்க. வீசிய உடனே அந்த மண்ணு யார் யாரு மேலாம் பட்டுச்சோ அவங்க பிற்காலத்துல பதில் போர் நடக்கும் போது என்ன செய்யப்பட்டாங்க, நம்மளால முஸ்லிம்களால கடைசியில கொல்லப்பட்ட ஒரு நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்ப இப்படி குறைவெறி தாக்குதலோட என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி திரளாக என்ன செய்கிறார்கள் நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியல வெளியில போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் முழுசா வரல. சரி லேட்டா தான் போவாரு அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றாங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல். நைட் ஆகுது, அன்னைக்கு கடைசி நைட்டு ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்குது. அன்னைக்கு கடைசி இரவு என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் தூங்குறதுக்கு எப்போ ஒரு இடத்துல உறங்கிட்டு இருப்பாங்க. அது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரா முஹம்மதா அவர் இங்கதான் தூங்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நைட்டோ என்ன பண்றாங்கன்னா மக்கள் எல்லாருமே ரவுண்ட் வெட்டிட்டாங்க. குறைஷியர்கள்லாம் காலையில என்ன செஞ்சோம் ஆளை தூக்கிடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் நைட் நேரமே ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. அங்க ட்விஸ்ட், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் படுக்கக்கூடிய இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா படுக்க வச்சுட்டு நைட்டோட நைட்டா என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் டிராவலுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் நோஸ்கட் ஆகி போச்சு. காலையில என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க அலி தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சு எழுப்புறாங்க. எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது யார் இருக்கிறாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க.
மக்கத்து குறைசி எல்லாம் கேட்கிறாங்க, என்னப்பா நீ படுத்திருக்கிற, உங்க தோழர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என் தோழரை யாரு கேட்கிறீங்க, முகமது எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். முகமதா, அவர் இங்க வரவே இல்லையே. இன்னும் என்ன பண்றாங்க, அலி அலி அவர்கள் தெரியாத மாதிரி என்ன பண்றாங்கன்னா சில பதில என்ன பண்றாங்க சொல்லிடுறாங்க. ஆனா அங்க அலி அலிக்கு எவ்வளவு தைரியத்தோடு இருந்திருக்காங்க பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தூங்குற இடம், ஒரு ஆளை தீர்த்து கட்டணும்னா குறிப்பா முடிச்சு இருக்கிறத விட தூங்கும் போது ஈஸியா முடிச்சிடலாம். தூங்கும் போது என்ன செஞ்சிடலாம், ஈஸியா கதையை முடிச்சிடலாம். அப்போ மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, துணிஞ்சு நிக்கக்கூடிய சூழல் தான். ஆனா யதார்த்தமான ஒரு சூழலுமே. ஆனா அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, ஒருவேளை அங்க தூங்கினது ரசூலுல்லாஹ் தான் தெரிஞ்சு மக்கத்து குறைஷிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆளை போட்டு தள்ளியிருந்தான். இருட்டோட இருட்டா, இரவோட இரவாக எந்த வெளிச்சமும் இல்லாம ஆளை போட்டு போயிருந்தா, காலைல முடிச்சு பார்க்கும்போது யார் மௌத்தா போயிருப்பா, ரசூலுல்லாஹ் அலி அலியா, யார் மௌத்தா போயிருக்கணும், அலி அலி தான் மௌத்தா போயிருக்கணும். ஆனா இருந்தாலும் அலி அலி என்ன செய்யல, அந்த விஷயத்துக்கு எதுக்கும் பயப்பட, எல்லாத்துக்கும் துணிஞ்சு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக நான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை சேஃப்டி பண்றதுக்காக நான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, துணிந்து அந்த களத்துல என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல தூங்குறாங்க, முழிச்சு பாக்குறாங்க. அலி அலி ஏமாத்திட்டு என்ன பண்றாங்க, மக்கத்து குறைஷிகள் எல்லாருமே போகக்கூடிய சூழலை பார்த்து. அப்ப இது என்ன செய்யுது, அன்றைக்கு இரவுல அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் மக்கத்து குறைஷியர்களுக்கு. இப்படியே நிகழ்வெல்லாம் நடந்துட்டு போகும்போது கடைசி கட்டத்துல பயணத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு டிராவலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, நல்ல பேரை சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா, கேள்வி கேட்பேன் கடைசியில. அபூபக்கரினுடைய அடிமை ஆமிர் பின் புஹைரா, அவங்களை என்ன செய்யறாங்கன்னா பயணத்தோட சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குறைஷி குலத்தை சார்ந்த அப்துல்லாஹ் பின் அரீகத் என்பவரை மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழிகாட்டியாக என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கரை என்ன செய்யறாங்கன்னா இணைத்துக் கொள்கிறார்கள். குறைஷி கூட்டத்தை சார்ந்தவன் தான், பயங்கர எதிர்ப்பாளர்கள் கிடையாது. ஒரு சில பேருக்கு எதிரிகள் இருப்பாங்களா இல்லையா, எல்லா நேரத்திலும் துரோகியா இருக்க மாட்டாங்க, எல்லா நேரத்திலையும் முழுமையாக எதிரியா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களா இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆளு தான் அப்துல்லாஹ் பின் அரீக், குறைஷி குலத்தை சார்ந்தவர் தான். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கருக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு டிராவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு ஆளை என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு பேருமே கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா டிராவலுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸ்டார்ட் ஆகி போகக்கூடிய நேரத்துல கடல் ஓரத்துல என்ன பண்றாங்கன்னா பயணம் பண்ணக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கு. அப்ப அபூபக்கர் அப்துல்லாஹ் பின் அரீகத்துல சொல்றாங்க, அப்துல்லாவே நீ இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் என்ன செய்ய, நாங்க ஒரு இடத்துல தங்குறோம், அந்த இடத்துக்கு நீ என்ன செஞ்சிருன்னு சொன்னா இந்த ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு வந்துரு இப்படின்னு என்ன பண்றாங்க. அவர் குறைஷி மார்க்கத்துல இருந்தாலுமே அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னா ஒரு விதத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்துல்லாஹ் பின் அரீகத் என்ன பண்றாரு, சரி ஓகே அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல ஒரு இடத்துல போய் சேஃப்டியாக தங்குறாங்க. சவுரு குகை, அந்த குகைக்கு பேரு சவுரு குகைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் என்ன சொல்றாங்க, ஒரு 3 நாளைக்கு சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பாக ஒரு பயண ஏற்பாட்டுக்கு அடுத்தடுத்து ஆலோசனை செய்யறதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வேலையில என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த அபூபக்கருடைய அடிமை ஆமிர் புஹைரா இருக்கிறாங்களே, ஆடு மேய்க்கக்கூடிய அந்த தொழிலை தான் பண்ணாங்க. இப்ப அவங்க பகல் நேரத்துல ஆடு மேய்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு குறைஷியர்கள் மத்தியில என்ன செய்யணும்னா எல்லாரும் போன மாதிரி விஷயத்தை காட்டிக்க கூடாது. ஆமிர் பின் புஹைரா, அப்துல்லாஹ் பின் அரீகத், அபூபக்கருடைய மகனார் அப்துல்லாஹ் பின் அபீ பக்கர் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அங்கேயும் இருப்பாங்க, இங்கிட்ட என்ன செய்வாங்க செய்திகளை இப்படி பண்டமாற்று முறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க சொல்லப்படக்கூடிய செய்திகளை ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க கொண்டு சேர்த்துட்டே இருப்பாங்க. எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் எடுத்து ஹிஜ்ரத் பண்ணி போயிட முடியாது, அந்த சூழல் கிடையாது. அப்ப அப்படி எல்லாம் இருக்கும்போது என்னவாகுதுன்னா இரவு நேரங்கள்ல ஆமிர் பின் புஹைரா என்ன பண்ணுவாரு, ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கருக்கும் பாலை கறந்து அந்த குறிப்பிடுறது விடியறதுக்கு முன்னாடி அங்க போய் சேர்ந்துருவாங்க. இங்க குறைஷி கூட்டத்துல அந்த ஊருக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஆடை மேய்ச்சிக்கிட்டு அங்க போயிட்டு ஆடை மேய்த்து கொண்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா குகைக்கு எல்லா உணவுகளையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. அப்துல்லாஹ் பின் அபீ பக்கர், அபூபக்கருடைய மகன் இருக்கிறாங்களா இல்லையா, அங்க நடக்கக்கூடிய எல்லா பிளானையும் இங்க சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வே என்னுடைய தாப்பனாரே அபூபக்கர் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க மக்களுக்கு மத்தியில பயங்கரமா அறிவிக்கிறாங்க. அது ஒண்ணு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்களை இந்த முஹம்மது மக்கத்து குறைஷியர்கள் ஒரு பகிரங்க பரிசு அறிவிப்பு செய்யறாங்க. யார் இந்த நபியல் நாயகம் முஹம்மதை
உயிரோடு கொண்டு வருகிறாரோ அல்லது கொன்று விட்டு வருகிறாரோ அவருக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும். அன்னைக்கு ஒட்டகங்கள் பிரம்மாண்டமான ஒரு சொத்து. அது 100 ஒட்டகம்னு சொன்னா மக்கள் என்ன வாயடிச்சு போயிடுவாங்களா? இல்லையா? எனவே தியாக உணர்வோடு உள்ள மக்களுக்கு குறைசியர்கள் எல்லாருக்கும் செல்வ ஆசை இருக்கும், பொருளாதார ஆசை இருக்கும். அப்ப அந்த நிலை இருக்கும்போது என்னவாகுதுன்னா 100 ஒட்டகங்கள் சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே எல்லாரும் இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு போகக்கூடிய வழி எல்லாத்தையும் ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி என்ன பண்றாங்க, தேடுதல் வேட்டையில இறங்கிட்டாங்க. எந்தெந்த ரூட்லாம் மதீனாவுக்கு போக முடியுமோ எல்லா ரூட் வழியா என்ன பண்றாங்க, இளைஞர்கள் முதல் கொண்டு எல்லாரும் வேட்டையில இறங்கிட்டாங்க. பயண வேட்டையில ஒரு பக்கமா தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழல் என்னவாகுங்க, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாவும் அபூபக்கரும் தங்கியிருந்த சவுர் வகைக்கு என்ன பண்றாங்க, அவங்கதான் நெருங்கி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க. இந்த அளவுக்குன்னா குகை கீழே இருக்கிறது, மேலே அந்த படை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரை கொல்லுவதற்காக ஆசையோடு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய படைகள் மேலே நிற்கிறாங்க. கீழே அபூபக்கருக்கு கதி கலங்கி போச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே மேல பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாவே நம்ம கீழே ஒளிஞ்சிருக்கிறோம், மேல எல்லாரும் வந்துட்டாங்க. மேல இருக்கிற ஒருத்தன் தன் கீழே குனிஞ்சு அவனுடைய பாதத்தை பார்த்தாலே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் என்ன பண்றாரு, அபூபக்கர் ரொம்ப திக்கா பயத்தோட ரொம்ப திணறி என்ன பண்றாரு, அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றாங்க. அபூபக்கரை ஏன் பயப்படுறீங்க, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? 3வது அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கானே அவனை நீங்க நினைச்சு பார்க்கல, ஏன் பயப்படுறீங்க, அமைதியா இருங்க, கூலா இருங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அவ்வளவு பயத்தோடு இருக்கக்கூடிய அபூபக்கரை நோக்கி அப்படியே சரிப்படுத்தக்கூடிய விதமா என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் மேல பயங்கர நம்பிக்கை வச்சு அபூபக்கருக்கும் தைரியத்தை ஊட்டுகிறார். கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே நம்பின மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த சவுடு கோயில ஒரு கட்டுக்கதை ஒண்ணு இடுவாங்க. ஏன் அவங்க பார்க்காம போனாங்கன்னா, அந்த கோயில சிலந்தி வலை கட்டி இருந்துச்சான். இது நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கட்டுக்கதை. ஏன்னா சிலந்தி ஆள் இல்லாத இடத்துலதான் இருக்கும், அது ரொம்ப புறந்தாத இடத்துல இருக்கும். இவன் நம்ம பாத்தீங்கன்னா வீட்டினுடைய மூலையில நூலா மரம் இருக்கும், இல்ல ஒரு ரூமை ரொம்ப நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கிறோம், யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகும், அந்த இடத்துல சிலந்தி வலையை போட்டு கூடு விட்டு என்ன செஞ்சிடும், ஒண்ணு வச்சிருமா இல்லையா? ஏன் அவ்வளவு தூசியா இருக்கு வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவாங்க பெண்மணிகள்லாம், அந்த ரூமா அந்த இடமா அது ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருந்துச்சு, அதான் இவ்வளவு குப்பையா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்ப அந்த கணக்குல வச்சு என்ன பண்றாங்கன்னா அதையும் வரலாறு சம்மந்தப்படுத்துறாங்க. அங்க அந்த குகையில சிலந்தி வலைகள்லாம் இருந்துச்சு. அதான் அந்த குறைசியா என்ன செய்யறேன்னா பார்க்கல, இங்க யார் இருக்க போறா, இது ரொம்ப பாலடைந்த ஒரு இடமா இருக்கு, ஆனா அந்த முட்டாப்பேருக்கு தெரியல. அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்வாங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னச்சுன்னா ஒரு கட்டுக்கதையாக ஊர்களுக்கு மத்தியில பிரபலமா இருந்துச்சு. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய உதவிதான் வந்துச்சு. அந்த மக்கள் என்ன செய்யற, அவங்களால அந்த இடத்துக்கு அவங்க புத்தியை காட்டாம என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே திரும்பி போகக்கூடிய சூழலை அங்க அல்லாஹ்வுடைய உதவியை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் என்ன செய்யப்படுறாங்க, அல்லாஹ்வின் உதவியால காப்பாற்றப்படுகிறார். அப்ப இப்படி என்ன பண்றாங்கன்னா டிராவலிங்ல இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னவாகுதுன்னு சொன்னா, அந்த 3வது இரவுல என்ன பண்றாங்க, அவர் வந்துட்டார். யாரு, அப்துல்லா பின் அரிக்கத் இருக்கிறாரா இல்லையா, சொன்ன மாதிரி ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டார். டிராவலிங்ல இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்றாங்க, மறுநாள் காலையில டிராவல் பண்றாங்க. இப்படியே டிராவல்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல மனுஷனா களைப்பு வருமா இல்லையா? என்னதான் நீங்க பஸ்ல போனாலுமே டயர்ட் இருக்கும். நீ பாருங்க, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல உட்கார்ந்தோம்னா சொல்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், ஒரு கையை காலை நெளிச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா உட்கார்ந்து இருப்போம். இது நடந்து போனாலும் ஒரு டிராவல் கிடையாது. எதுல போனாலுமே ஒரே பொசிஷன்ல போகும்போது என்னவாகும், ஒரு அழுத்தம், ஒரு டயர்ட் என்பது ஏற்படத்தான் செய்யும். இப்ப அப்படியே போகும்போது அவங்களுக்கு பயங்கர டயர்ட் ஏற்படுது. அந்த சூழல் என்ன பண்றாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, பயங்கரமான வெப்பம், சூரியன் உச்சத்துக்கு வந்துடுச்சு, டிராவல் பண்ண முடியல, ரொம்ப கிறக்கமா வருது. அபூபக்கருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எங்கெங்க நிழல தேடுறாங்க, எங்கேயுமே நிழல் கிடைக்கல. ஒரு கட்டத்துல தூரத்துல பாக்குறாங்க, ஒரு பாறை, பிரம்மாண்டமான ஒரு பாறை. இந்த பாறைக்கு பக்கத்துல என்னதான் சூரியன் இருந்தாலும் கொஞ்சம் நிழல் இருக்குமா இல்லையா? அப்ப அந்த இடத்தை தேடி என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் வேகமா போறாங்க. போய் அபூபக்கர் என்ன பண்றாங்க, கூட போன ஒரு ஆளு போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி என்ன செய்யல, அவரு போய் பொலாருன்னு படுத்து இல்ல, ரசூலுல்லாஹ் என்னால முடியல, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு, எனக்கு தூங்க ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, அபூபக்கர் உடனே அப்படி கேட்கல. தன்னுடைய தலைவர் என்ன செய்யறாரு, பாதுகாக்கக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தூங்குறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிம்மதியாக உறங்குறாங்க. சரி, அதுக்கு பின்னாடி அபூபக்கர் தூங்குனாங்களா? ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க,
சரி நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஏன்னா நம்ம மட்டும் டிராவல் பண்ணாமே வந்திருக்கிறோம், நம்மளும் ரசூலாவோட கூட தானே வந்தோம், நம்மளும் ஒட்டகத்தான் உட்கார்ந்து வந்திருக்கிறோம், நம்மளும் வெயில தானே வந்திருக்கிறோம், அப்ப நம்மளும் தூங்குவோம் இப்படின்னு போனாங்களான்னு சொன்னா அதுவும் கிடையாது. ரசூல்லாவுக்கு பக்கப்புறமா பாதுகாப்ப விழிப்புணர்வோடு சுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எவனாச்சும் வர்றானா, எதிரி வர்றானா, ஏன் டேஞ்சரான ஒரு பகுதியான அது எதுவா இருந்தாலும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன செய்யல, ஒருத்தர் வர்ற மாதிரி தெரியல. இப்ப உடனே அபூபக்கர் என்ன பண்றாங்க, ரசூல்லா முழிக்கும் போது பசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். கூட எடுத்துட்டு போனதுல உணவுகள் எல்லாம் இருந்துச்சுதான், ஆனா என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, பால் இது மாதிரி உணவுகள் என்ன செய்யப்படும், தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆட்டு இடையன் வர்றான், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்றான், ஆடு மேய்ச்சிக்கிட்டே வர்றான். இது வேற ஆள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே வரும்போது அதை பார்த்து என்ன பண்றான்னு சொன்னா, இந்த மாதிரி ஒன்ட்ட இருந்து எதுவும் பால் எதுவும் கிடைக்குமாப்பா, ஆட்டுல இருந்து கறந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓ கறந்து என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்றான், அந்த ஆட்டு இடையன் ஆடு மேய்க்கக்கூடிய என்ன பண்றான் சொல்லிடுறான். சரி இப்ப நல்லா சுத்தப்பத்தமா ஒரு பாத்திரத்துல என்ன செய்ய, அதை கறந்து கொடு, நான் என்னுடைய நண்பருக்கு கொடுக்கணும் இப்படி என்ன பண்றாங்க, டீட்டெயிலாக சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. இப்ப அவரும் என்ன பண்றாரு, பாலை கறந்து கொடுத்து அனுப்புறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா அரபியனுடைய வழக்கு என்னன்னா, அந்த ஆடு மேய்க்கிறவங்க இருந்து பாலை வழிபோக்கர்கள் என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம். இதுக்கு ஆட்டுடைய உரிமையாளர் என்ன செய்ய மாட்டாரு, எந்த ஒரு விதமான தடையும் போட மாட்டார். வர்றவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதான் இன்னைக்கு அரபு சவுதியில பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் உணவுகளை கொடுப்பாங்க. ரோட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அழகிய உணவு, இஃப்தார் கொண்டா ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா பரக்கத்தா இருக்கும். அங்க இருக்கிறவங்க நல்ல முறையில என்ன செய்வாங்க, அழகி நிறைய உணவுகளை வகை வகையா சாப்பிடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னதான் ஒரு விதமான தவறுகளை செய்தாலும் அவங்களுடைய உள்ளத்துல என்ன இது மாதிரி உணவு விஷயங்கள்ல ரொம்ப தெளிவோடு இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, பசியாறுவதற்காக உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. அது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, பாலை கலந்து கொடுக்குறாங்களே, எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க பால் பயங்கர ஹீட்டா இருக்கு. இப்ப தண்ணி வேற தோல் பேர வச்சிருந்தாங்களா இல்லையா, அந்த தண்ணியை என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பால்ல கறந்த உடனே பால் கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். ஏன்னா சூட்டோட என்ன செய்ய முடியும், ஏற்கனவே வெப்பம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை சூட்டா என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது, பயங்கர கிறக்க ஏற்படும். அப்படி என்ன பண்றாங்க, தண்ணியை கலந்து அபூபக்கர் என்ன பண்றாங்க, அந்த பாலை குடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அதை வாங்கி பருகி தன்னுடைய பசி என்ன பண்றாங்க, தீர்த்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கும். அப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, டிராவல் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன, இன்னும் மதீனாவுக்கு போகல, இதெல்லாம் போகிற வழியில நடக்குது. இப்ப போய்கிட்டே என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் போகக்கூடிய அந்த வேலை என்ன ஆகுதுன்னு சொன்னா, மதீனாவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அபூபக்கர் ரசூலுல்லாஹ். வரும்போது என்னவாகுதுன்னா, பொதுவா அபூபக்கர் மதீனா நகரத்துல பிரபலியமான ஒரு முகம் கொண்டவர். ரசூலுல்லாஹ்வை தான் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் ரசூலுல்லாஹ்வும் தெரியாது. ஆனா அபூபக்கர் அவங்க பல வேலைகள் மூலமா என்ன பண்ணுவாங்க, மதீனாவில் இருக்கும்போது ரொம்ப ஒரு தெரிஞ்ச முகமா இருக்கும்போது அவங்கள பார்த்து ஒரு மனிதர் என்ன பண்றாரு, அபூபக்கர் கூட இருக்கிறாரு, அவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அபூபக்கர் பயப்படல, ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம், கடைசி கட்டத்துல என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டோமே, இப்படி என்ன செய்யல, பயப்படல. பொய்யும் சொல்லிடக்கூடாது அந்த இடத்துல. அபூபக்கர் பொய் சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது, பொய்யும் சொல்லிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இவனுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா மாட்டிப்போம். யாரும் சொல்லாம இருந்து என்ன பாயிரும், ஒருவேளை முகம்மதே கூட இருக்கிறான்னு சொல்லிட்டோம்னா இவன் என்ன பண்ணிடுவான், குறைஷி மக்கள்கிட்ட போய் செய்தியை கொண்டு போய் சேர்த்துருவான், இங்க எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப அறிவுத்திறமை என்ன பண்றாங்கன்னா சமயோஜித புத்தியை அபூபக்கர் பயன்படுத்துறாங்க. இவர் எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி பொதுவான ஒரு வார்த்தையை சொல்றான். வழிகாட்டுன்னு சொன்னா சாதாரண மனிதனுக்கு என்ன புரியும், சரி ரூட்டு காட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு இப்படின்னு என்ன செய்யும், புரியும். அப்ப அந்த மனிதன் அந்த எண்ணத்துல கேட்டுட்டு போயிட்டான். ஆனா அபூபக்கர் சொன்ன நோக்கம் என்ன, சத்திய மார்க்கத்துக்கு வழிகாட்டுவதற்காக எனக்கு வந்தவர் தான் இந்த முஹம்மது, இந்த ரசூலுல்லாஹ். இந்த எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ரெண்டு பக்கமும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி என்னவாயிருச்சு, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியும் போய் சொல்லல, பொய் பிடிக்காது, அதுல இருந்து தப்பிச்சாச்சு, அந்த மனுஷனுக்கு பதில சொல்லி அவனே மண்டலை தட்டி அனுப்பியாச்சு, முடிஞ்சு போச்சா இல்லையா. இவன் இங்க என்ன பண்றாங்க, அறிவுத்திறனா செயல்பட்டு அபூபக்கர் அவங்க இந்த பதிலை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. எத்தனை தடைன்னு பாத்தீங்கன்னா இல்லையா, சாப்பாட்டுல தடை, தூங்குறதுக்கு தடை, ஓய்வெடுக்க தடை, வாகனத்துல தடை, இடையில குறுக்கோரத்தை கேள்வி, இப்படி எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றாங்க, மீண்டும் போய்கொண்டே இருக்கிறார், டிராவலிங் இருந்துகிட்டே இருக்கிறான். இப்ப இப்படி இதை பிரேக் பண்ணிட்டு அப்படியே எங்க மக்களுக்கு குறைசிக்குவாங்க. இப்ப அங்க என்ன நடக்குன்னு சொன்னா பயங்கரமான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி இந்த பரிசு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது அதுல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, அந்த குறைசி கூட்டத்துல ஒருத்தர் இன்ச்சு என்ன பண்றாங்கன்னா குறைசியோட மக்களுக்கு மத்தியில சொல்றான். நல்லா கவனிக்கணும், என்ன சொல்றான்னா இந்த மாதிரி
நான் ஒரு இடத்துல அந்த கடலோர பகுதியில் டிராவல் பண்ணாங்களா இல்லையா? இவன் டிராவல் பண்ணக்கூடிய உருவத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குறைஷி குலத்துல ஒருத்தர் எங்கேயே இருந்து நோட் பண்ணிட்டான். அப்ப இந்த சபையில சொல்றான், இந்த மாதிரி கடலோர பகுதியில யாரோ 2 பேர் போன மாதிரி தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச அது முகமது அபூபக்கரத்தான் இருக்கணும் அப்படிங்கிறான். உடனே சுரக்கா பின் மாலிக் என்ன பண்றாருன்னா அவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். சரிங்களா? அது வரைக்கும் குறைஷி குலத்துல தான் இருக்கிறாரு, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாரு. உடனே சுராக்கா பின் மாலிக் எழுந்து என்ன பண்றாருன்னு சொன்னா உடனடியாக சபையை விட்டு போறாரு. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. உடனே என்ன செய்யணும், இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமாக வீட்டுக்கு போறாங்க. சுராக்கா இப்னு மாலிக் அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாத்துறதுக்கும் அபூபக்கரை காப்பாத்துறதுக்கும் என்ன பண்றாங்க, வேகமா வண்டி எடுத்துட்டு குதிரை எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தேவையான எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி வாசல் வழியாக வாகனத்தை பயங்கரமா விரட்டிட்டு போறாங்க. போய்கொண்டே இருக்கிறார். அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வேலை என்னவாகுதுன்னு சொன்னா திடீர்னு அந்த ஒட்டகம் அந்த குதிரை வந்து வேகமா போகும்போது அந்த மணல்ல என்னவாகுதுன்னா கால் தடுமாறி கீழே விழுந்து உங்களை விரட்டு என்ன செய்யறாரு, பயங்கரமான முறையில விரட்டிட்டு வாகனத்தை ஓடிட்டு போறாரு. குதிரை இவரே உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி திங்ஸ் வச்சிருக்கிறாரு. வேகமா போகும்போது குதிரைக்கு கால் ஸ்லிப்பா என்ன செஞ்சுன்னா கீழே விழுந்துருச்சு. சுராக்கா இப்னு மாலிக் அந்த குறைஷி குல மக்களுக்கு எல்லாம் சகனம் பார்க்கக்கூடிய வாக்கு இருந்துச்சு. இப்ப தடங்கல் அரிசியில போற நிகழ்வுக்கு போற செயல்பாடுக்கு ஒரு தடங்கல் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டு குதிரை கீழே விழுந்துருச்சு. இப்போ உடனே அம்பெடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா சகனம் பார்ப்பாங்க, அந்த வழக்கம். அப்ப அது மாதிரி சுராக்கா என்ன பண்றாருன்னா அறியாமை காலத்துல இருக்கும்போது அப்ப அந்த அம்பை எடுத்து என்ன பண்றாரு, சகுனம் பார்க்கிறாரு. எப்படி சகுனம் பார்ப்பாங்கன்னா அந்த பல வகையான அம்பு இருக்கும், அந்த பைக்குள்ள கையை விட்டு பார்ப்பாங்க. நம்ம நினைச்ச மாதிரியான அம்பு வந்துருச்சுன்னா போற காரியம் நல்லதான் நடக்கும். இது ஒரு வகை. நம்ம நினைக்காத விதமான அம்பு வந்துருச்சுன்னு சொன்னா காரியம் விளங்குற மாதிரி தான், அப்போ சரியா நடக்காது இப்படின்னு என்ன பண்றது, அது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. இப்ப கையை விட்டு பாக்குறாரு, நினைச்ச அம்பு கைக்கு வரல, தவறுதெல்லாம் வருது. அப்ப இருந்தாலும் என்ன பண்றாரு, போச்சேன்னு சொல்லி அப்படியே என்ன செய்யல, திரும்பி போயிடல. இந்த செய்தி எப்படியாச்சும் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு என்ன செஞ்சிடணும், சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் குதிரையை அடிச்சு கலப்புறாரு, எடுத்து நிப்பாட்டுறாரு, சரிப்படுத்துறாரு, காலை ஒழுங்குபடுத்துறாரு. உடனடியாக மறுபடியும் குதிரையில ஏறாரு. வேகமா என்ன செய்யறாரு, டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல என்னவாகுதுன்னு சொன்னா இப்பதான் இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் என்ன பண்றாங்க, டிராவலிங்ல இருந்து கொண்டே இருக்கிறார். போகக்கூடிய நேரத்துல பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வர்ற சவுண்ட் கேட்குது. அந்த குதிரை ஓடக்கூடிய அந்த சட்டை என்ன செய்யுது, முன்னாடி 2 பேருக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது தூரத்துல உருவத்தை பாக்குறாங்க வச்சுப்பாங்களேன். இப்படி இருக்கும்போது என்னவாகுதுன்னு சொன்னா இப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய அந்த நேரத்துல என்னவாகுதுன்னா அபூபக்கர் அலி அவர்கள் பயங்கரமாக மறுபடியும் பயப்படுறாங்க. சவுர் குகையில எப்படி வந்து அபூபக்கர் பயந்தாங்களோ, மாட்டிக்கிட்ட சூழல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அபூபக்கர் அவர் அல்லாஹ்வுடைய தூதரே மாட்டிக்கொண்டோம், பின்னாடி என்ன பண்றான் பாருங்க, ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கிறான், நம்மளை கண்டுபிடிச்சுதான் நினைக்கிறேன், அவ்வளவுதான் மாட்ட போறோம். ஏன்னா அம்போட வர்றாரு, அவரு அம்ப கையில வச்சிருக்கிறாரு, செய்தியை கொண்டு போய் சொல்லணும். ஏன்னா சுராக்கா இப்னு மாலிக்குடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் கடுமையை சண்டையிடக்கூடியவர். பயங்கரமா என்ன செய்வார்னா சூப்பரா அம்பு எறிவார். எந்த அளவுக்கு ஒண்ணு குறி பார்த்தாருன்னா அதை கணக்கச்சிதமா முடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு ஆளுதான் சுராக்கா இப்னு மாலிக். கையில என்னைக்கும் அந்த அம்போட இருக்கும் போது அந்த தோற்றத்தை பார்த்த உடனே அபூபக்கருக்கு மீண்டும் பயம் ஏற்பட்டுருச்சு. ஓச்சு மறுபடியும் இன்னொருத்த வந்துட்டான் குறுக்க, மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்றாங்க அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மறுபடியும் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அவனை பார்த்த வண்ணமாக ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கடைசியா கேள்வி கேட்கிறோமா? பெண்கள் பதில் சொல்லுங்க. அபூபக்கரினுடைய அடிமை பெயர் என்ன? ஆமீர் பின் புகைரா. இங்கிட்ட இருந்து மட்டும்தான் பதில் வருது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதுல சொல்லக்கூடிய செய்திகள்லாம்? சரி, நீங்க சொல்லுங்க. ஆண்கள் பகுதி 2 கச்சுடையவள் யார்? என்னது? அஸ்மா பின் அபீபக்கர். சரிங்களா? அஸ்மா பின். ஓகேவா? பெண்களுடைய பேரை சொல்லுங்க. வழிகாட்டி யாரு போனா? ரசூலுல்லாஹ் கூட அபூபக்கர் கூடயும் டிராவலுக்கு வழிகாட்டி யாரு போனா? பெண்கள் பகுதி சொல்லுங்க. எத்தனை தடவை அந்த பேரை சொன்னேன்? 4 தடவை சொன்னேன். சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? யாராச்சும் ஒரு ஆளு கூட ஞாபகம் இல்லையா?
அப்துல்லா பின் அப்துல்லா பின் ஹாதியா, அப்துல்லா பின் அபி வக்காஸ். சரி, ஆண்கள் பேர் சொன்னாங்க. ரசூல்லா கூடயும் அபூபக்கர் அவங்களோடையும் வழிகாட்டியாக போன அந்த குறைஷி குலத்தை சார்ந்த மனிதர் யார்? பேர் என்ன? பாதி பேர் அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க தூங்கிட்டீங்களா? அப்துல்லா பின் அரீகத். சரிங்களா? அப்துல்லா பின் அரீகத். சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.